மெல்ல மெல்ல பார்த்து. நடக்கவே முடியவில்லை. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது உங்கள் ஆசிரமம்? இன்னும் ஒரு 5-6 காத தூரம் சென்றால் ஆசிரமம் வந்துவிடும். சற்று நேரம் இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா? உட்கார். எனக்கு நாக்கு வறண்டு போகிறேன். நான் போய் தண்ணீர் எடுத்து வருகிறேன். என்ன ஆயிற்று? பாம்பு கடித்து. அன்னபூரணி, அன்னபூரணி, சுவாமி காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் சுவாமி. சுவாமி, 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 கண்ணை திறவுங்கள் சுவாமி. உங்கள் தவத்திற்கு இடையூறு விளைவிப்பது தவறுதான். பிரச்சனை ஒரு உயிரை பற்றியது. சுவாமி, 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 சுவாமி. ஏன் என் தவத்தை கலைத்தாய்? என் மனைவியை பாம்பு கடித்துவிட்டது. பாருங்கள் சுவாமி. மரணத்தின் எல்லையில் இருக்கிறாள். இளைஞனே, கடித்தது வெறும் விஷப்பாம்பல்ல. இதற்கு மருந்தும் மந்திரங்களும் பயன்படாது. சுவாமி, இப்போது நாகமணியை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. நீ இந்த கணமே நாகலோகம் சென்று அதை எடுத்து வர வேண்டும். சுவாமி, மனிதன் அல்லவா, நான் நாகமணி எவ்வாறு கொண்டு வருவது? நான் உதவி செய்கிறேன். இதோ மாயமகுதி. இதன் ஓசையினால் நாககன்னியின் ஆசையை தூண்டிவிட்டு ஆடவை. அந்த ஆட்டத்தில் நாககன்னியின் தலைமையில் இருக்கும் நாகமணி தானாக கீழே விடும். அது வீழுவதற்குள் நீ எடுக்க வேண்டும். அப்படி செய்த மறுகணமே நீ இங்கிருப்பாய். உனக்காக, உன் நாகலோக பயணத்திற்காக நான் ஒரு மந்திரம் உபதேசம் செய்கிறேன். அதை மனதிற்குள் ஜபித்தால் நீ நாகலோகத்தில் இருப்பாய். ஆகட்டும் சுவாமி.